ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா, மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, தோல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். இதில் சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, கடுகு, காஞ்ச மிளகா தாளிச்சிக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். இதோட பூண்டு பல் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ வேக வச்ச மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு வறுவல். இது எல்லா சாதத்துக்குமே, எல்லா டைப் ஆஃப் சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.